ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதுணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதன் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஆணி மாதம் 28ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூலை மாதம் 12ஆம் நாள், கிழமை, சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், சந்திராஷ்டமம் திருவாதிரை, யோகம் சித்த யோகம், நித்யோகம் விஷ்கம்பம், திதி துதியை, கரணம் கரசை. வாரசூலை கிழக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர். இன்றைய சுப வேளைகள் காலை 10:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஜேஷ்டாபிஷேகம், ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள், மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக பெருமாள் திருமஞ்சனம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய பெருமாள் புறப்பாடு, ஸ்ரீ அருள்மிகு வீரசேகர உமையாம்பிகை திருக்கோவிலில் ஆணி பிரம்மோற்சவம். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அல்லது தொழிலை மாற்றங்கள் செய்ய வேண்டியது வரும். நீங்கள் நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பதற்கு ஏதுவாக இன்று எல்லா கிரகங்களும் ஒத்துழைக்கும். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு அரசு விஷயத்தில் உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். நண்பர்கள் உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றது போல் நடந்து உதவி செய்வார்கள். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் பிரச்சனைகளை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பதால் இன்று மகிழ்ச்சியாக இந்த நாளை கடந்து செல்வீர்கள். ரிஷபம். இன்று அதிகாரிகள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது அதிகாரிகள் மாறுவார்கள், அல்லது அதிகாரிகள் செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் கண்டிப்பு, அதிகார போக்கினை குறைத்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நேர்க்கும். உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை கொடுக்கும். தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மிதுனம். இன்று புதிய நபர்கள் வருகையால் உங்களுக்கு எதிர்பாராத பிரச்சனைகள், மறைமுக எதிர்ப்புகள், வீண் விமர்சனங்கள், வீண் பழிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ஆளுமை திறமை, நிர்வாக திறமை வெளிப்படுவதில் சில சோதனைகள், சங்கடங்கள் வந்து சேரும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் குழந்தைத்தனமான பேச்சு எல்லாரும் கவரப்படும். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். கடகம். இன்று உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாத்திற்கும் பெரிய திட்டங்களை வகுத்து அதை வெற்றிகரமாக செய்வீர்கள். அதை நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். புதிய கூட்டாளிகள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். பயணங்களை இன்று தவிர்க்கவும். அரசு விஷயங்கள், அரசு நிலைகளை ஒத்தி போடவும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏற்றது போல் நடந்து கொள்வது உங்களுக்கு மன ஆறுதலாக இருக்கும். சிம்மம். என்று நீங்கள் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தாலே உங்களுடைய பணி சுமையை குறைத்து உங்கள் வேலையை மட்டும் கவனம் செலுத்த முடியும். தொழில் சில மாற்றங்கள் செய்வதாலும் பணி சுமைகள் அதிகரிக்கும். இருந்தாலும் உங்களுடைய புதிய திறமைகளை வளர்த்து கொண்டு அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை, கால விரயங்களை சந்திக்க நேரிடும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் நல்ல ஒரு லாபத்தை, வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும். பெண்கள் தொழிலில் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது பெண்களும் பணபலமும் தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது அல்லது அவரோட ஒரு பயணத்தில் செல்வது உங்களுக்கு இன்று முக்கியமான காரியங்களாக இருக்கும். கன்னி. உங்கள் விருப்பங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பதாலே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அதை
மாறாத மாற்றம் என்ற மாதிரி மாறாத விருப்பத்தை வைத்து கொண்டே இருந்தால் இன்று உங்களுக்கு வெற்றி தான். பயணங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதை தவிர்க்கவும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் செய்து வெற்றி பெறுவீர்கள். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அவர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் எதிர்பார்த்த செயல்பாடுகள் திருப்தியை தரும். தொழில் ரீதியாக வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். துலாம், இன்று நீங்கள் திட்டங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். இருந்தாலும் தொழிலில் அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையை தரும் என்பதால் தெளிவான திட்டங்களோடு இன்று செயல்படுத்தினால் காரியங்கள் வெற்றி பெறலாம். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் பணி சுமை அதிகரிக்கும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்கள் உங்கள் தொழிலில் வெற்றிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். விருச்சிகம், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கை ஏற்றுத்தரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் இலக்குகளை வெளியில் அடைவீர்கள். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்களை என்று ஒத்தி போடவும். நண்பர்களின் வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக ஆதாரமாக இருக்கும். வாகன பராமரிப்பு செலவு கூடும். ஒரு புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு பண வருமானத்துடன் ஆதாயத்தை தரக்கூடியவராக இருப்பார். தனுசு, இன்று நீங்கள் பேச்சை அடிக்கடி மாற்றி பேசுவீர்கள். ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவீர்கள். அதனால் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்தது போல் இருந்தாலும் அது ஒரு போலி பிம்பம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முயற்சிகளுக்கு மாற்று மொழி பேசுபவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் உங்கள் திட்டங்கள் திறமைகள் வெற்றி பெறும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் திட்டங்களிட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நண்பர்கள் சில விமர்சனங்களை வைத்து உங்களை சங்கடப்படுத்துவார்கள். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆளுமை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். மகரம், சுய சிந்தனை தெளிவான திட்டங்களை தீட்டுவதன் மூலம் உங்களுடைய வெற்றிக்கு அது உறுதுணையாக இருக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். தொழிலில் உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி புரிவார்கள். அரசு விஷயங்களை என்று ஒத்திப்படவும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையும் நண்பர்கள் போல் உங்களுக்கு ஆதரவும் அனுசரணையாக இருப்பார்கள். கும்பம், தேவையற்ற சிந்தனைகளையும் வேலைகளையும் தவிர்த்தாலே உங்களுடைய பணி சுமை தானாக குறைந்துவிடும். அல்லது நீண்ட நாள் பெண்டிங் வைத்திருந்த வேலைகளெல்லாம் இன்றே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் பணி சுமை கூடும். அதை பார்த்து தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் பெரியவர்களுடைய அறிவுரை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அது இப்படி கேட்டு நடப்பது நல்லது. பெண் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். அரசு இடங்களில் எதிர்பார்த்த பலன்களை கிடைக்கும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கும். மீனம், விருப்பங்கள் நிறைவேறுவதோடு வருமானம் லாபம் அதிகரிக்கும். தேவையற்ற பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அரசு விஷயங்கள் அரசியலில் திட்டமிட்ட வெற்றிகளை பெறலாம். பெண்கள் உங்கள் முயற்சிகளுக்கும் மாற்றங்களுக்கும் உதவிகரமாக இருப்பார்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாளுக்கும் இனிதாக அமைய என்னப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல் வாழ்க வளமுடன் வளர்க சுமன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உழைப்போம். முருகாசரணம் கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.